ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு டெக் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. காமன் நேரத்தில் எப்படியும் 50 வீடியோ ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்பிடாதீங்க, கண்டிப்பாக காமன் நேரத்தில் எல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 2 to 3 ஹார்ஸில் ஒரு 50 ரீல்ஸ் ஆவது நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணலாம். ஸோ அது எப்படி எடிட் பண்ண போகிறோம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து க்ரோம் அல்லது உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு Chatgptன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து Chatgptன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் எடுத்தோன்னே வராது. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணங்காட்டி வந்திருக்கு. இல்லைனா உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லும், அதுக்கப்புறம் உங்களை வந்து லாகின் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஜிமெயில் இல்லைனா கூகுள் எதை வச்சு வேணாலும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கீழே சர்ச், இந்த இதில் வந்துட்டு டாப் 50 மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் தான் போடணும்னு இல்லை. நான் வந்துட்டு கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுற இதெல்லாம் வரும். ஸோ இது வந்துட்டு டைப் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு போட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் 15 கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 100 கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இதுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்தப்போ என்ன பண்ணிங்கன்னா கீழே மறுபடியும் சென்ட் மெசேஜ்னு இருக்குல்ல, ஸோ அதில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கண்டினியூ எபோவ் சர்ச்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிரும். இந்த டைப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 50யும் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ எது வரல வேணுமோ அது வரல ஏரோ மார்க் கொண்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுனாவே உங்களுக்கு பாருங்கள், இந்த சென்ட் மெசேஜுக்கும் அந்த ப்ளூ கலர் இது வருதுல்ல, அப்படி வந்திருந்ததுனாவே உங்களுக்கு கீழே இருக்கிறது அது ஃபுல்லாமே பாட்டம் வரையில் உங்களுக்கு வந்து காப்பி ஆகிருக்கும். ஸோ காப்பி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நோட் நீங்கள் எதில் காப்பி பேஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்னோடய மொபைலில் இருக்க நோட்ஸ்லேயே வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உங்களுக்கு எந்த கோட்ஸ் வேணுமோ, ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு எது யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணுமோ எந்த கோட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு கோட்டாக இது பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேன்வா யூஸ் பண்ண போகிறேன். கேன்வா ஆப் வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மல் ஃப்ரீ வெர்ஷன் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணதுக்கப்புறம் கேன்வா ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் வீடியோஸ், இமேஜஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் டேரெக்டாகவே கேன்வா வந்துட்டேன். இல்லை மற்ற இதுனால் நீங்கள் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன்வாவில் நான் பண்ண போஸ்டர்ஸ், லோகோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு தனியாக அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், வேணும்னா கேளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு அந்த வீடியோஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, மொபைல் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே அது வந்துடும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி எடிட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட அந்த வீடியோலாம் காட்டும் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் காட்டும். ஸோ பெய்டுன்னு இருந்ததுன்னா அதெல்லாம் ப்ரோ வெர்ஷனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு பெய்டு இல்லாததெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நான் வந்துட்டு கீழே பார்த்துட்டேன், நான் வந்துட்டு அதை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இதுலேருந்து ஒன்று நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிறப்போ இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா ரீலோட் பண்ண சொல்லி கீழே காட்டும். ரீலோட் கொடுங்க. ஸோ கேன்வாக்கு முக்கியமாக வந்துட்டு நெட்டு தேவைப்படும். நெட்டு ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகும். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல அந்த டெக்ஸ்ட்டுன்னு அப்படியே இது பண்ணிவிட்டேன். கேன்சல் கூட பண்ணல, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். இதுலேயும் நிறைய ஃபாண்ட் இருக்குது, ஃப்ரீ ஃபாண்ட்ஸே நிறையா இருக்குது. அது போக ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தா தான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற டெம்ப்ளேட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது நான் பின்னாடியே சொல்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு 2 to 3 ஹார்ஸில் நீங்கள் 50க்கும் மேலே ரீல்ஸே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு மெயின் வந்துட்டு டேட்டா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததுன்னா கேன்வாவில் வந்து சீக்கிரம் வேலையாகும், அவ்வளோதான்.
ஃபாண்ட் சைஸு, கலரு. ஸோ நீங்கள் கலர் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே அந்த ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கலர் இருக்குது, நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த ஷேடோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அதுதான் வந்துட்டு எஃபெக்ட்ஸுங்கிறது. ஸோ பாருங்கள், லிஃப்ட்டு, ஷேடோன்னு நீங்கள் எது வேணாலும் இதில் இருக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே டைப்ரைட்டர்னு ஒன்று இருக்கா. ஸோ அது வந்து ட்ரான்சிஷன், இது வந்து ஆல்ரெடி அந்த டைப்ரைட்டர்னு இருந்தங்காட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ட்ரான்சிஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் ரைட்டிங்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்டமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணுறனால வீடியோ க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதில் ஃபோட்டோஸ், வீடியோஸ், பேக்ரவுண்டு இந்த மூணுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கேன்வாவே கொடுக்குற ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ அதில் பெய்டு ஆப்ஷனும் இருக்குது, ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இப்போ டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருந்ததுன்னா சீக்கிரம் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். இதே மாதிரி இப்படி தான் சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியே வந்துட்டு ரொம்ப நேரம் இதே மாதிரி வந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேலரியில் போய் பாருங்கள். ஒரு சில டைம் சேவ் ஆயிருந்தாலும் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் வேணான்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதிலேயே எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டினேன்ல, ஸோ இதில் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு கீழே சும்மா மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறையா இருக்கும். இல்லை மேலேயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நான் வந்துட்டு சும்மா ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு இது பாருங்கள் 28 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அதுவும் 28 செகண்ட்ஸே தான் வரும். நீங்கள் வேணும்னா இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு க்ராப் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது, எப்படின்னு காட்டுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு இந்த சிசர் மாதிரி இருக்குல்ல, அதான் ட்ரிம் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வச்சுட்டா போதும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஃபுல்லாக குறைச்சிட்டு நான் ஒரு 12 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ சின்ன கோட்ஸ் தானே, ரொம்ப பெருசாக ரொம்ப லாங்கெல்லாம் வேணான்னு தோணுச்சு, அதனால் நான் கம்மி பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 12 செகண்ட்ஸ் வச்சுட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கொடுக்குறனா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே பேக்னு இருக்கா. ஸோ அதில் வந்துட்டு லூப் ஃபார் ஹவர் இன் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து லூப் ஆகிட்டே இருக்கும், இல்லைனா ஆட்டோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இது வரலாம், அவ்வளோதான். நீங்கள் அனிமேஷன் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் அனிமேஷன் ஆட் பண்ணுறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கோட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த கோட்டை வந்து நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கோட்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இருங்க, கரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்க டிசைன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோதான், நான் இதுவே அப்படியே சேவ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸும் இல்லைல்ல. ஸோ இதை நான் வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வீடியோ வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக ரீல்ஸு, ஷார்ட்ஸ்ன்னு நிறைய க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் தான் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான் சேவ் பண்ணுற ஆப்ஷனும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். பை கைஸ்.